அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். திருகடுகம் செய்யுள் 61. இதுல அமைச்சர்களின் கடமை, அமைச்சர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற செய்யுள். ஐயறிவும் தம்மை அடைய ஒழுகுதல், எய்துவது எய்தாமை முன்காத்தல், வைகளும் மாறு ஏற்கும் மன்னர் நிலை அறிதல், இம்மூன்றும் வீறுசால் பேரமைச்சர் கோள் சொல்லுகிறார். கண், வாய், மூக்கு, காது, உடல் என்கிற ஐம்புலன்களையும் அடக்கி ஆள தெரிந்தவனாக இருக்க வேண்டும் ஒரு அமைச்சன். தன் மனதை எப்போதும் ஒரு நிலைப்படுத்தி கொண்டு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும். அரசனுக்கு வரக்கூடிய பின்னால் ஏற்படக்கூடிய தீமையை ஒன்றே உணர்ந்து அதை காப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும் ஒரு நல்ல அமைச்சன். அதே போல நாம் என்னதான் பலம் பெற்றிருந்தாலும் எதிரியின் பலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முதல் கட்டமான ஒரு பயிற்சி. அப்படி எதிரி அரசனுடைய நிலையை, அவருடைய வலிமையையும் அறிந்து அதற்கேற்றவாறு தன்னுடைய மன்னனை காக்க வேண்டிய கடமையும் அமைச்சனுக்கு உண்டு. ஆக ஒரு அமைச்சன் என்றால் ஐம்புலனை அடக்க தெரிந்தவனாக இருந்து அதை தன்னுடைய பயிற்சியிலே கொண்டு வந்து தன் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடியவனாக இருத்தல் வேண்டும். பின்னால் வரக்கூடியதை முன்னாலே அறிந்து அதற்கேற்றவாறு அரசை நடத்தக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். அரசருக்கு அறிவுரை கூடவனாக இருக்க வேண்டும். எதிரிகளுடைய பலத்தையும் அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் தன்னுடைய நிலையை அவ்வப்போது மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் அந்த அமைச்சனுக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் அமைச்சர்களுக்குரிய கடமைகள் என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுளை பார்ப்போம். ஐயறிவும் தம்மை அடைய ஒழுகுதல், எய்துவது எய்தாமை முன்காத்தல், வைகளும் மாறு ஏற்கும் மன்னர் நிலை அறிதல், இம்மூன்றும் வீறுசால் பேரமைச்சர் கோள். நன்றி, வணக்கம்.